அன்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய காலை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று அக்டோபர் மாதம் 24வது நாளாகும். இந்த நன்னாளில் நமக்கு ஒரு முக்கியத்துவம் என்னவென்றால், புதன் பெயர்ச்சி இன்று நடைபெற இருக்கின்றது. நவ கிரகங்களில் ஒன்றான கிரகம் புதன் கிரகமாகும். இந்த புதன் நவ கிரகங்களில் இளவரசராக அழைக்கிறோம். கிரகங்களின் இளவரசர் என்று புதன் கிரகத்தை அழைக்கின்றோம். இன்று இந்த புதன் கிரகம் துலாம் ராசியிலிருந்து விருச்சிக ராசிக்கு பயிற்சி ஆகின்றது. அதாவது பயிற்சி ஆகும் நேரம் என்னவென்றால், வெள்ளிக்கிழமை அக்டோபர் மாதம் 24ஆம் நாள், நேரம் 12:39. இந்த 12:39 புதன் துலாம் ராசியிலிருந்து விருச்சிக ராசிக்கு நுழைகின்றார். இதனால் இவ்வாறு விருச்சிக ராசிக்குள் வருவதால் பல ராசிகள் மிகுந்த நல் பயனையும் நேர்மறையான மாற்றங்களையும் பெறுகின்றன. விருச்சிக ராசி இதனால் அதிக பலன்களை பெறுகின்றது. இந்த புதன் பயிற்சியானது பலருக்கு வாழ்க்கையில் நேர்மறையான மாற்றங்களையும் பலன்களையும் தர வல்லது. இந்த புதன் பகவான் பேச்சாற்றல், வணிகம், புத்திசாதுரியம், தகவல் தொடர்பு போன்ற பல விஷயங்களில் நல்லதையே செய்கின்றார். இந்த நன்னாளில் நாம் புதன் காயத்ரி மந்திரத்தை சொல்லலாம். அவருடைய புதன் பகவானை நவகிரகத்திற்கு சன்னதி உள்ள கோயிலுக்கு சென்று புத பகவானை நாம் இன்று விளக்கேற்றி அவரை வழிபடுவதால் நமக்கு பல நன்மைகள் உண்டாகும். இந்த புதன் கிரகம் கிரகங்களின் இளவரசராக கருதப்படுவதால் அவர் புத்திசாலித்தனம், வணிகம், பேச்சாற்றல் போன்ற பல காரியங்களுக்கு உறுதுணையாக இருக்கின்றார். இது இந்த மாதத்தின் முக்கிய ஜோதிட நிகழ்வாக பார்க்கப்படுகின்றது. இதனால் பலன் பெறும் ராசிகள் மொத்தம் 5 ராசிகள் அதிக பலனை பெறுவதாக கூறப்படுகின்றது. அந்த வகையில் மிதுனம் ராசியை எடுத்துக்கொண்டால், மிதுனம் புதன் பயிற்சியால் மிதுன ராசிக்காரர்களுக்கு நல்ல நன்மைகள் அதிகமாக கிடைக்கின்றன. இது மிதுனத்திற்கு புதிய தொடக்கங்களின் நேரம். இந்த பயிற்சி மிதுனத்திற்கு மிகவும் மங்களகரமானதாக இருக்கும் என்று கூறப்படுகின்றது. பலவித புதிய வாய்ப்புகள் இப்போது கிடைக்கும். மேலும் தொழிலதிபர்களுக்கு இந்த லாபம் அதிகரிக்கும் நேரமாக கருதப்படுகிறது. உறவினர்கள் மற்றும் நண்பர்களின் முழுமையான ஆதரவு இந்த ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும். அதேபோல் அடுத்து அதிக பலன் பெறக்கூடிய ராசி எடுத்துக்கொண்டால் கடகமும் இந்த அதிக பலனை பெறுகின்றது. கடகராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு படைப்பாற்றல் மற்றும் காதல் வாழ்க்கையில் புதுமையை தரும். பழைய உறவுகள் மேம்படும். திருமணத்திற்காக காத்திருக்கும் கடகராசிக்காரர்களுக்கு நிச்சயம் இப்பொழுது திருமண வாய்ப்பு நிச்சயம் கிடைக்கும். திருமணம் நிச்சயமாகும். பண வரவு அதிகமாகும். முதலீடுகள் லாபத்தை தரும். நீங்கள் படைப்புத்துறையிலோ அல்லது ஊடகத்திலோ ஈடுபட்டிருந்தால் வெற்றிகரமான கதவுகள் உங்களுக்கு இப்போது திறக்கும். வெற்றிக்கான கதவுகள் இப்போது திறக்கும். இந்த காலகட்டத்தில் எடுக்கப்பட்ட புத்திசாலித்தனமான முடிவுகள் உங்களுக்கு நீண்டகால நன்மைகளை தரும். அடுத்து கன்னிராசியில் புதன் கன்னிராசியை ஆளும் கிரகம். விருச்சிக ராசியில் புதன் பயிற்சி தீர்க்கமான ஒரு தன்மையையும் அதிகரிக்கும்.
மேலும் வேலையில் உங்கள் கருத்துக்கள் மதிக்கப்படும். மேலும் ஒரு தலைமை பதவி உங்களுக்கு கிடைக்கலாம். தொழிலதிபர்கள், குறிப்பாக ரியல் எஸ்டேட் தொழிலதிபர்கள், தொழில்நுட்பம் அல்லது கல்வித்துறையில் இருப்பவர்கள் நல்ல லாபத்தை காண்பார்கள். உங்கள் உடன் பிறந்தவர்களிடமிருந்து உங்களுக்கு ஆதரவு கிடைக்கும். தகவல் தொடர்பான துறையில் பணிபுரிவர்களுக்கு இந்த காலம் மிகவும் ஒரு பொற்காலமாக இருக்கும். அடுத்து தனுசு ராசிக்காரர்கள். புதன் பெயர்ச்சி தனுசு ராசிக்காரர்களுக்கு தியானம், சுய பரிசோதனை மற்றும் மன தெளிவு ஆகியவற்றை அதிகரிக்கும் காலகட்டமாக இருக்கும். உங்கள் திட்டங்களை மறுபரிசீலனை செய்து சிறந்த திசையில் முன்னேற உங்களுக்கு இந்த வாய்ப்பு கிடைக்கும். நிதி ரீதியாக நீங்கள் சில ரகசிய அல்லது எதிர்பாராத லாபங்களை பெறக்கூடும். முதலீடுகள் மூலம் லாபம் கிடைக்கும். இந்த பயிற்சி உங்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கும் பயிற்சியாக அமையப்போகின்றது. அடுத்து மகர ராசியை எடுத்துக்கொண்டால் புதன் பயிற்சி மகர ராசிக்காரர்களுக்கு நல்ல பலன்களை தரும். வணிகத்தில் அதிக லாபம் உண்டாகும். பணவரவு அதிகமாகும். அதிக லாபம் தரும் பணவரவு அதிகமாகும். செல்வம் பெருகும். வீடு, வாகனம் வாங்கும் யோகம் உங்களுக்கு உண்டாகும். முதலீடுகளால் லாபம் அதிகரிக்கும். ஆன்மீக பணிகளில் ஆர்வம் அதிகரிக்கும். அடுத்து புதன் பகவானின் அருள் பெற்று வாழ்வில் அனைத்து செல்வங்களையும் சௌபாகியங்களையும் பெற நாம் சொல்ல வேண்டிய புதன் காயத்ரி மந்திரம் என்னவென்றால், ரௌகிணேயாய வித்மஹே சந்திரபுத்ராய தீமஹி தன்னோ சௌமிய பிரசோதயாத் என்ற புதன் காயத்ரி மந்திரத்தை சொல்வது மிகவும் நல்லது. இந்த புதன் காயத்ரி மந்திரம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது. அதை படித்து மனப்பாடம் செய்து கொண்டு புதன் காயத்ரி மந்திரத்தை சொல்லி புதன் பயிற்சியான இன்று புதன் பகவான் அருளை பெறுமாறு அனைத்து அன்பர்களையும் கேட்டுக்கொள்கின்றேன். நான் ஒரு ஜோதிடர் கிடையாது, நான் ஜோதிடர் அல்ல. கூகுளில் இருந்து தான் இந்த விஷயங்களை நான் எடுத்து என்னுடைய நண்பர்கள், உறவினர்கள், என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் அவர்களுக்காக இதை கொடுத்துள்ளேன். இது சம்பந்தப்பட்ட எந்த சந்தேகங்களுக்கும் என்னால் பதில் கூற முடியாது. இது கூகுளிலிருந்து நான் எடுத்த விஷயங்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்கின்றேன். புதன் பகவானின் காயத்ரி மந்திரம் அனைவருக்கும் பொதுவானது. அந்த மந்திரத்தை மறுமுறை சொல்கின்றேன். ரௌகிணேயாய வித்மஹே சந்திரபுத்ராய தீமஹி தன்னோ சௌமிய பிரசோதயாத். ரௌகிணேயாய வித்மஹே சந்திரபுத்ராய தீமஹி தன்னோ சௌமிய பிரசோதயாத். ரௌகிணேயாய வித்மஹே சந்திரபுத்ராய தீமஹி தன்னோ சௌமிய பிரசோதயாத். இது புதன் காயத்ரி மந்திரமாகும். இன்று